என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தாய் இல்லாமல் நான் இல்லை என்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த தாயால் தான் சிறந்த மக்களை வளர்க்க முடியும். இன்றைக்கு பார்த்தோம்னாக்கா பல பெண்களுக்கு குழந்தைகளை எவ்வாறு வளர்ப்பது என்பதே ஒரு பெரிய சவால். அவர்களை படிக்க வைக்கிறது ஒரு பெரிய சவால், செல்போன் பார்க்க விடாமல் செய்கிறது ஒரு பெரிய சவால். ஆக அந்த தாய்மார்களுக்கு எப்படி குழந்தைகளை வளர்க்குறது என்று தெரியவில்லை. பேரண்டிங் அது மிகப்பெரிய ஆர்ட். இதுக்கு நாம் வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை. இரண்டு சிறந்த உதாரணங்கள் நம்மகிட்டே இருக்கு. அந்த இரண்டு கதைகளை நாம் பார்த்தாலே பேரண்டிங் அந்த ஆர்ட்டை எப்படி நம்ம கைவர பெறலாம் என்பது நன்றாக தெரியும். இப்போ அந்த இரண்டு சிறு சம்பவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காணொளிக்கு போகலாங்களா? அதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நடந்தது 19ஆம் நூற்றாண்டில் நடந்தது. ஒரு நல்ல புத்திசாலியான குழந்தை கல்கத்தாவில். அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போய் வர்றதுக்காக அவங்க வீட்டில் ஒரு குதிரை வண்டி தனியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வசதி வாய்ந்த குடும்பம் கூட. அந்த பையன் தினசரி குதிரை வண்டியில் போவான், குதிரை வண்டியில் வருவான். அப்படி போய் கொண்டிருந்தான் அந்த பையன். நல்ல புத்தி கூர்மை வாய்ந்த பையன். ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் எல்லாரையும் கேட்டுட்டே இருந்தார். உங்களுடைய குறிக்கோள் என்ன? உங்களுடைய லட்சியம் என்ன? நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறீர்கள்? ஒரு பையன் நான் டாக்டர் ஆக போகிறேன்னா, ஒருத்தன் அரசியல்வாதி ஆக போகிறேன்னா, ஒருத்தன் அதிகாரி ஆக போகிறேன்னா, ஒருத்தன் ஆசிரியர் ஆக போகிறேன்னா, இந்த பையனை பார்த்து கேட்டார் ஆசிரியர், நீ என்ன ஆக போகிற? உன்னுடைய குறிக்கோள் என்ன என்று. அந்த பையனுக்கு வேற ஒன்றும் தோன்றவில்லை. நான் எதிர்காலத்தில் ஒரு குதிரை வண்டிக்காரனாக போகிறேன் அப்படின்னு ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டது. நல்ல புத்தி கூர்மை வாய்ந்த, அதே நேரத்திலே நல்ல வசதி வாய்ந்த குழந்தை. அது போய் இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியருக்கு மிக வருத்தம். மாலையில் அவங்க அம்மா வந்தாங்க, போட்டு கொடுத்துட்டார். உன் பையன் இப்படி இருக்காம்மா, எதிர்காலத்தில் குதிரை வண்டிக்காரனா போகிறானா, நல்ல குதிரையெல்லாம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து கொடுத்தார். இந்த காலத்து தாயாக இருந்தாக்கா அங்கேயே அந்த பையனை சாத்தியிருப்பான். நிறைய தர்ம அடி விழுந்திருக்கும் அந்த குழந்தைக்கு. அங்கேயே பள்ளிக்கூடத்திலே தர்ம அடி விழுந்திருக்கும். ஆனால் அந்த தாய் அதை பற்றி கலங்கலை. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த தாய் அங்கேயும் போய் அடிக்கலை. அந்த குழந்தைக்கு தேவையான பலகாரங்களை எல்லாம் கொடுத்தாங்க. அந்த பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டுது. அப்புறம் பால் கொடுத்தாங்க, பால் சாப்பிட்டது. நீ வகுப்பறையில் என்ன சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நான் குதிரை வண்டிக்காரனாக போகிறோமா, நான் தினசரி குதிரை வண்டியில் வரேன், இல்லை அவன் எப்படி ஓட்டுறான் பார்த்தியா அந்த குதிரையை. ரைட், நீ சொன்னது ரொம்ப கரெக்டு, நீ குதிரை வண்டிக்காரனாகவே ஆகலாம், ஆனால் நான் சொல்கிற குதிரை வண்டிக்காரனாவு அப்படின்னாங்க. யாருமா அந்த குதிரை வண்டிக்காரன் அப்படின்னு அந்த பையன் கேட்டான். எதிரில் இருந்த ஒரு ஃபோட்டோவை காட்டினாங்க. அதில் ஒரு குதிரை வண்டிக்காரன் இருந்தான். இந்த மாதிரி ஒரு குதிரை வண்டிக்காரனா நீ மாறணும். அதுக்கு நான் என்னமா பண்ணுறது? தினசரி இந்த வண்டிக்காரனை பார்த்து கொண்டே இரு, ஒரு நாளைக்கு நீ இவன் மாதிரி ஆகலாம் அப்படின்னு. வருடங்கள் உருண்டோடின அந்த பையன் ஒரு நாள் உலகத்தினுடைய குருவாகவே ஆகிவிட்டான். அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, சுவாமி விவேகானந்தர். அந்த தாய் காட்டிய குதிரை வண்டிக்காரன் வேறு யாரும் அல்ல, பகவத்கீதையை சொல்லி கொண்டிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணன். அர்ஜுனனுக்கு குதிரை வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார். அந்த படத்தை தான் அவங்க வீட்டில் மாட்டியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்தான். பகவத்கீதை சொன்ன கிருஷ்ணர் உலகத்தினுடைய முதல் பேராசிரியர். அதுபோல நம் இந்தியாவின் உலக குருவான, விஸ்வ குருவான சுவாமி விவேகானந்தர் அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய இன்ஸ்பிரேஷனால உலக குருவானார். இந்தியா என்பது பாம்பாட்டிகளின் தேசம், இந்தியா என்பது பிச்சைக்காரர்களின் தேசம் என்கின்ற எண்ணத்தை மாற்றி இந்தியா அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பாவிக்கிறது என்பதை சிகாகோ மாநாட்டில் சொன்னது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று
இந்தியாவினுடைய ஆன்மீக தொன்மையையும் உயர்ந்த குணங்களையும் பறைசாற்றியவர் சுவாமி விவேகானந்தர். அதற்கு காரணமாக இருந்தது சுவாமி விவேகானந்தருடைய தாய், அவங்களுடைய பேரண்டிங் ஆர்ட். எனவே தான் பேரண்டிங்கை மிகச்சிறந்த ஆர்ட் என்று சொல்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னொரு தாய், அவருடைய கணவர் இறந்து விட்டார். மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற தாயோ, அந்த தாய்க்கு தன்னுடைய குழந்தையை மிகப்பெரிய ஞானி ஆக்க வேண்டும், மிகச்சிறந்த கவிஞன் ஆக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் அந்த அம்மாவுக்கு. ஆனால் எப்படி முடியும்? அந்த குழந்தை ஒரு 10 வயசு தான் இருக்கும். மிகச்சிறிய 10 வயசு கூட ஆகுமோ ஆயிருக்கோ தெரியல, மிகச்சிறிய குழந்தை. ஆனால் அவங்க ஒன்று படிச்சிருக்காங்க. ஒரு நாள் அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க. சரஸ்வதி தேவியை வரவழைக்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை நன்றாக உச்சாடனம் செய்ய கற்றுக் கொடுத்தார். அந்த குழந்தை அருமையாக அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்தது மறக்கவே இல்லை. இப்போது அந்த தாய் என்ன பண்ணாள்னாக்கா, அந்த குழந்தையை கூப்பிட்டா, நான் இப்போது என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இப்போது இன்றைக்கி ராத்திரி நான் என் மேலே நீ உக்காந்துக்கணும். என் மேலே உட்காந்து கொண்டு இந்த மந்திரத்தை நானே திரும்ப நிறுத்து அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீ சொல்லிகிட்டே இருக்கணும் என்று அந்த அம்மா சொன்னாங்க. சொல்லிவிட்டு இரவு 10 மணி கடந்தது, 11, 12, அந்த குழந்தை மடி மேலே உட்காந்துட்ருக்கு. அவர்கள் ஒரு ஞானியிடத்திலே இந்த ரகசியத்தை தெரிந்து வைத்தார்கள். எப்படி என்றால், இரவு 12 மணிக்கு ஒரு பிணத்தின் மீது ஒருவர் அமர்ந்து கொண்டு இந்த சரஸ்வதி தேவியின் மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தால் சரஸ்வதி தேவியே நேரில் வருவார்கள். அவர் சிறந்த ஞானி ஆவார், புலவர் ஆவார், கவிஞர் ஆவார். சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சியம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மணி 12 ஆச்சு, பக்கத்தில் இருந்த விளக்கை அணைத்துச்சாங்க. இந்த குழந்தை மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கு. கண்ணை மூடிட்டு பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டார்கள். இறந்து விட்டார்கள். இப்போது அவர்கள் சொன்னது நடைபெறுகிறது. அதாவது அந்த அம்மா பிணமாயிட்டாங்க. அந்த பிணத்தின் மீது இந்த குழந்தை அமர்ந்து கொண்டு மந்திர உச்சாடனம் செய்கிறது. கொஞ்ச நேரம் மந்திர உச்சாடனம் நடந்த உடனே சரஸ்வதி தேவி தோன்றினாள். அந்த இடத்துல ஒளி ஏற்பட்டது. அந்த குழந்தை விழித்து பார்த்தாக்கா தன்னுடைய தாய் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க. அழ ஆரம்பிச்சுடுது. அந்த சரஸ்வதி தேவியார் கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அம்மா அம்மா என்று அம்மாவை கை காட்டியது. அம்மாவை உயிர்ப்பித்தார். அந்த அம்மாவை பார்த்து சரஸ்வதி தேவி சொன்னார், உன்னுடைய தியாகம் ஒப்பற்றதை விலை மதிக்க முடியாதது, உலகத்தில் யாருமே செய்யாத தியாகம் இது. உன்னுடைய குழந்தையை ஒரு மிகப்பெரிய புலவனாக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு செய்த உன்னுடைய தியாகத்தை நான் போற்றுகிறேன். நீ எதிர்பார்த்தது போல அந்த குழந்தை மிகப்பெரிய ஞானி ஆவான் என்று வரம் கொடுத்துட்டு சரஸ்வதி தேவி மறைஞ்சிட்டாங்க. அந்த குழந்தை வளர்ந்தது. அந்த குழந்தை தான் ஷி அர்ஷன் என்று சொல்லப்படுகிற வடமொழியில் நள தமயந்தி சரித்திரத்தை எழுதிய நைடதம் என்கின்ற நூலை படைத்த அற்புதமான கவிஞர். நைடதம் புலவருக்கு ஹௌடதம் என்று சொல்லுவார்கள். ஆக தன்னுடைய குழந்தை எப்பாடுபட்டேனும் அறிஞனாக வேண்டும், ஞானியாக வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக 2 தாய்களும் 2 வேறு வேறு முறைகளை பின்பற்றினார்கள். ரெண்டுமே பேரண்டிங் தான். இரண்டுமே தி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் தான். ஆனாலும் அவருடைய குழந்தைகள் உலக புகழ் பெற்றன. அந்த குழந்தைகள் இரண்டுமே உலக புகழ் பெற்றன. இதை இந்த காலத்து தாய்மார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிப்பதாலோ வேறு வசைச்சொல் சொல்வதாலோ ஒரு குழந்தையினுடைய மனதை மாற்ற முடியாது. பக்குவமாக அவர்கள் காலமறிந்து எடுத்து சொல்ல வேண்டும். எனவே தான் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு பாத்திரம் இருக்கிறது, ஒரு படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது தாய் என்று சொல்லுவார்கள். கடவுளுக்கே தாயுமானவன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. தாயின் மடியே சொர்க்கம் என்றார் முகமது நபிகள். ஒரு தாய் 1000 ஆசிரியர்களுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதாவது முற்றும் துறந்த ஞானிகள் கூட
தாய் பாசத்தை விட்டு நீங்கவில்லை. ஒரு சின்ன உதாரணம், ஆதிசங்கரர் தன்னுடைய அம்மாவை விட்டுட்டு போயிட்டார். அந்த அம்மா ஆரியாம்பா சொன்னா, மகனே நீ எங்கேயாவது சென்று வா, ஆனால் என்னுடைய மரண தருவாயில் நீ எனக்கு இறுதி சடங்குகள் செய்ய வேண்டும் அப்படின்னு. தாய் இறந்து விட்டால் ஓடி வந்தார். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மறுத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் சந்நியாசிக்கு இந்த சம்சாரம் செய்கிற கடமை கிடையாது என்று. யார் பேச்சையும் கேட்காமல் தாயை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற நதிக்கரையோரம் சென்று ஒரு பாட்டு பாடினார். மாத்ருகா பஞ்சகம் என்கின்ற 5 பாடல்கள் அது. அந்த பாடல்கள் வடமொழியிலே மிக மிக உயர்ந்தவை. ஆதிசங்கரர் பாடிய அந்த பாடல்கள் இப்போதும் வடமொழி அறிஞர்களால் பாராட்டப்படுகிறது. அந்த பாட்டை பாடின உடனே தாய் தீப்பற்றி எறிந்தார்கள். தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு ஆதிசங்கரர் போயிட்டார். இன்னொன்று தெரியும் நமக்கு, தமிழ்நாட்டில் பட்டினத்தடிகள், பட்டினத்தார்னு சொல்லிட்டு உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர் அவர் அந்த காலத்தில். அதாவது 9 லட்சம் கோடி பொண்ணு தெருவில் போட்டுட்டு துறந்துட்டு போயிட்டார். அப்படி எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தாருக்கு தன்னுடைய தாய் பாசம் மட்டும் போகவே இல்லை. தாய் வந்தாங்க. தாய் இறந்த பிறகு அவர் வந்தார். பார்த்தாக்கா கட்டையில் அடுக்கி வச்சுருந்தாங்க. தன்னுடைய தாயின் உடம்பை இந்த கட்டையெல்லாம் வருத்தம், குத்தம், துன்புறுத்தும் அப்படின்னு நினச்சிட்டு வாழை மட்டைகளை அடுக்கி அதன் மேலே அம்மாவை வச்சார். அப்போ அவர் பாடிய 10 பாடல்கள் தாயினுடைய சிறப்பை மிகவும் உயர்வாக கொண்டாடின. முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ பேர் இலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்கவே என்று பட்டினத்தடிகள் பாடினார். ஏனென்றால் தாயை விட மிகச்சிறந்த தெய்வம், நடமாடும் தெய்வம், கண் முன்னே தோன்றுகிற தெய்வம் எது என்று பார்த்தால் எதுவும் கிடையாது. எனவே தான் முற்றும் துறந்த ஞானிகளுக்கு கூட தாயினுடைய பாசம் நீங்கவில்லை என்று சொன்னால் அது மிக இல்லை. நண்பர்களே, காவியம் என்றால் லட்சக்கணக்கான வார்த்தைகளால் ஆனது. ஆனால் தமிழிலே ஒரே சொல்லால் ஆன காவியம் இருக்கிறது. எது தெரியுங்களா? அம்மா. அம்மா என்பது ஒரே சொல்லால் ஆன காவியம். அதனால்தான் சக்தி வழிபாட்டின் சிறந்த தோத்திரம் லலிதா சகஸ்ரநாமம். அந்த லலிதா சகஸ்ரநாமத்திலே முதல் வரியே ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஞ்சி என்று தொடங்குகிறது. அம்மா என்று தொடங்குகிறது. எனவேதான் அம்மாவை கொண்டாடினார்கள். அனைவருமே அம்மாவை கொண்டாடினார்கள். புரட்சி தலைவர், சிவாஜி கணேசன், கலைஞர் போன்றவர்கள்லாம் தங்களுடைய தாய் அன்பை நினைத்து நினைத்து பெருமைப்பட்டார்கள். அதனால் தாய் அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை. ஒரு யார் சிறந்தவர்கள் என்று ஒரு பட்டிமன்றம் நடந்ததா, அதில் ஆசிரியர் சிறந்தவரா தாய் சிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததா. அதற்கு நடுவர் ஒரு தாயாக இருந்தார். அவர் தீர்ப்பு சொன்னாராம், தாய் தான் சிறந்தவள் என்று நான் சொல்ல முடியாது, ஆசிரியர் தான் ரொம்ப கெட்டிக்காரர் என்று சொன்னார். தாய் சிறந்தவளாக இருக்கலாம், ஆனால் கெட்டிக்காரர் யார் என்று சொன்னால் ஆசிரியர் தான் அப்படின்னாங்களாம். எப்படி என்று எல்லோரும் கேட்டாங்க. நான் என்னுடைய குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. 2-3 கதை, 2-3 பாடல், அதை காட்டி இதை காட்டி பயமுறுத்தி தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் ஆகுது. ஆனால் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த ஆரம்பித்தாக்கா 30 பேரும் தூக்கி போயிடுறாங்க. அதனால் 30 பேரை ஒரே நேரத்தில் எந்த முயற்சி இல்லாமல் தூங்க வைப்பவர் கெட்டிக்காரரா, இல்லது முயற்சி செய்து 3/4 மணி நேரம் செலவழித்து தூங்க வைக்கிற ஆசிரியர் கெட்டிக்காரரா என்று சொல்லுங்கள். இப்படிலாம் இருக்கிறாங்க. எனவே தாய் இல்லாமல் நான் இல்லை. வணக்கம்.